கட்டிண்டு போயிடுத்துனா கீழே விழுந்திருக்கு இல்லையா ஒவ்வொரு கதிர், அதெல்லாம் பொறுக்கிண்டு வந்தா உஞ்சம்மனு பெயர். அதை கொண்டு களத்துல அடிச்சு நெல்லை எடுத்துட்டு போயிட்ட பிறகு அதுல பதர் கரிக்கா இதெல்லாம் அலட்சியமா கீழே கொட்டிட்டு போயிடுவா. அதை எடுத்து தூத்தி அதுல நல்ல நெல்லை பொறுக்கி வச்சுட்டா சிலம்னு பெயர். சாதுக்கள் இதை வச்சுண்டு ஜீவனை நடத்திண்டு ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணிருக்கு. கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணிக்கு பத்திரம் கொண்டு வந்தார் இல்லையா, அந்த பிராமணனை பார்த்து சொல்றார், விப்ரான் சொலாப சந்துஷ்டான்னு சிலோஞ்சவருத்தினால தன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிண்டு வேதத்தை ரட்சிச்சுண்டு தர்மத்தை ரட்சிச்சுருக்கிற பிராமணால நான் தெய்வமாக நினைக்கிறேன் அப்படின்னு துவாரகாதீசன் நமஸ்காரம் பண்றான். காரணம் என்னன்னா வைராக்கியம், தபஸ். பிறருக்கு அடிமையாகாம இருந்தா தான் தபசு பண்ண முடியும் அப்படின்னு. நாளடைவில் அந்த உஞ்சம் சிலம் அதெல்லாம் கூட பொறுக்கிண்டு போயிடுறா சொந்தக்காராளோ அல்லது உழைக்கிறவாளோ. ஒரு நெல் விடுறதில்லை, எல்லாத்தையும் கொண்டு போயிடுறா சொந்தக்காரா. அப்போ களத்துக்கு போனா ஒன்னும் கிடைக்கலே அப்படின்ன பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கும் பொழுதா, யாரிடத்திலையும் போய் கொடுன்னு கேட்காதே, நடுவீதியில நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே போ. சொந்தக்காரா. அப்போ களத்துக்கு போனா ஒன்னும் கிடைக்கலே அப்படின்ன பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கும் பொழுதா, யாரிடத்திலையும் போய் கொடுன்னு கேட்காதே, நடுவீதியில நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே போ. யார் யார் தானே கொண்டு வந்து போடுறாளோ அது உஞ்சவிருத்தி அப்படின்னு அப்புறம் மாத்தினா. அதுதான் இன்னைக்கு நடத்தின. ஒருத்தர் இடத்துலயும் போய் எனக்கு கொஞ்சம் அட்சதை போடுங்க அப்படின்னு கேட்க கூடாது. உஞ்சவிருத்திக்கு வரா அப்படின்னு ஒருத்தர் ஆத்துல போய் ஒருத்தர் முன்னாடி தூது போகக்கூடாது. நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறோம், யார் காதலும் விழறதோ அவ தேடி வந்து அங்கேருந்து கொண்டு போடுறா. போட்டதுல திருப்தி, எவ்வளவு கிடைச்சதோ அது போறோம். அதை கொண்டு நம்ம 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு விடலாம் என்கின்ற மனசோட நாம் அதை சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு வரணும். அப்படிங்கிறது தர்மம். இந்த தர்மத்தை பிற்காலத்துல மகாபுருஷர்கள் காண்பிச்சா. அப்படிங்கிறதுனாலதான் ராமானுஜ வைபவத்திலேயே சொன்னேன், ஸ்ரீரங்கத்துல சர்வத்தையும் தியாகம் பண்ணி விட்டு கூரேஸ்வரர் அப்படி இருந்தார். சர்வசாஸ்திர பாரங்கதராயிருந்த வேதாந்ததேசிகர் உஞ்சவிருத்தியாலேயே தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருந்தார். தாசர் வர்க்கத்தை எடுத்துட்டோமானா புரந்தரதாசர் அந்த உஞ்சவிருத்தியை கொண்டார். விஜயதாசர், கோபாலதாசர் எல்லாருமே அந்த தர்மத்தை கொண்டு வந்தார். கடைசியில தியாகராஜ சுவாமிகள், மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள், பாகவதால் எல்லாரும் அந்த விருத்தியை கொண்டு பகவத் பாகவத கைங்கரியம். 100 பாகவதால் சாப்பிடணுமானா இந்த சுத்தம் பாகவதஸ்யான்னம் பகவன் நாம சொல்லி சம்பாதிச்சது. இது கொண்டு நடத்திட்டு இருக்கிறார். இது சத்விருத்தி. அவளுடைய பகவத் கைங்கரியத்துக்கும் எதுவும் விரோதம் இல்லை. அதனாலே பகவானுக்கு பிரபோதனத்திலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி டோலோத்சவம் வரையிலும் பாகவத தர்மானுஷ்டானமே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நாம் ஜீவனோபாயம்னு ஒன்னொன்னு வச்சுக்க முடியலையே. அதனாலேயே இந்த மகான்கள் இத்தகைய பகவத் கைங்கரியத்திலேயே ஈடுபட்டு கொண்டு தாசர்களாகவே இருந்ததுனால ஆதர்ச பாகவத தர்மத்துக்கு ஆதர்சமான வழிகாட்டிகளாக இருந்தார். ஆனா அவளும் பகவானோட நேர பேசுற ஞானிகளாக இருந்தார். ஜனங்களுக்கும் அத்தகைய ஹிதோபதேசங்கள் பண்ணினா, பல கீர்த்தனங்கள் பாடினா, சாது விருத்தியில இருந்தா இவர்கள் மகான். மத்தியானமே சொன்னோம், 2 விதமாக பிரிச்சோம். தாசர்கள் தாச வர்க்கம் வியாச வர்க்கம்னு 2 விதமா பிரிச்சிருக்கிறோம். மகான்கள் இருக்க சாஸ்திரார்த்தங்களை பரிபாலித்து உண்டு ஜனங்களுக்கு சத்போதனை பண்ணக்கூடிய சில பேர், நாம சங்கீர்த்தனாதி பாகவத தர்மங்களை அனுஷ்டிச்சிருக்கக்கூடிய மகான்கள் சில பேர். அப்படிங்கும் பொழுது வியாச வர்க்கத்தில் இருக்கிறவாள் அநேகமா ஆச்சாரிய ஸ்தானம் வகிப்பார். அவள் மட்டும் மகான் இல்லையான்னு அன்றைக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். கலியிலையும் அவதார புருஷர்கள் உண்டு, அவதாரம் இல்லைன்னு நினைக்காதே. சக்கரமும் கோதண்டமும் எடுத்துன்னு அவதாரம் பண்றது இல்லை, தண்டமும் கமண்டலமும் எடுத்துன்னு அவதாரம் பண்ணுவா, வீணையும் சிப்பலாவும் எடுத்துன்னு அவதாரம் பண்ணு அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா. தண்டமும் கமண்டலமும் எடுத்துன்னு வரவாள்லாம் வியாச வர்க்கம்னு பேரு, வீணையும் சிப்பலாவும் எடுத்துன்னு வரவாள்லாம் தாச வர்க்கம்னு பேரு. இந்த 2 விதமான மகான் அன்றும் உண்டு, இன்றும் உண்டு, என்றும் உண்டு. அதுல அந்த மகான்கள் சாஸ்திரார்த்தங்களை பரிபாலிப்பா,
சாஸ்திர பிரவச்சனங்கள் பண்ணுவா, ஜனங்களுக்கு பக்தி. இவாள்லாம் பிரதேச பாஷையில கீர்த்தனம் பாடுவா, வீட்டுல சகஜமா பழகுவா, பெரும்பாலும் கிரகஸ்தாளா இருப்பா, பக்தியை ஜனங்களுக்கு கொடுக்கிறா. இது ரெண்டும் கலந்தே வருது, ஒருத்தர் கலந்து இருக்கிறதுனால. அதனால இதுல ஆச்சாரிய புருஷர்களா சொன்னவாளை சொல்லும் பொழுதுதான் ஸ்ரீபாதராயர், வியாசராயர் போன்ற மகான்களை சொன்னோம். ராஜகுருவா கூட இருந்தா இல்லையா? அத்தகைய இந்த மகான்கள்லயே சில அபூர்வ மகிமை உடைய மகான்கள் தான். விஜயேந்திரர் அப்படிங்கிறவர் ஒருவர், அவருடைய சிஷ்யராக வந்த ராகவேந்திரர் அப்படிங்கிறவர். இவெல்லாம் அந்த வியாச மார்க்கத்துல ஆச்சாரிய புருஷர்களாக வந்த மகான்கள். அவளாலையும் இன்றைக்கு எத்தனை பேர் பகவத் பக்தாளாகவும் இன்றைக்கும் அத்தகைய சத் சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். மகாபுருஷர்கள் தங்களறியாதபடியே சிற்சில சந்தர்ப்பங்களிலே மகத்துவத்தை காட்டின் தான் இருக்கிறார்கள். அப்படி சந்திப்பார்கள். சுதீந்திர சுவாமிகள் ஒருத்தர், அவருடைய வியாசராயரை பத்தி சொல்லிட்டே சித்தம் முன்னாடி. அவருடைய புத்திரர் சுரேந்திர தீர்த்தர்னு ஒரு மகா, கும்பகோண மகாட்சேத்திரம் இருக்கு, சாரங்கபாணி பகவான் இருக்கிறார். சிவக்ஷேத்திரம், விஷ்ணு கஷேத்திரம் எல்லாமே கும்பகோணம். கும்பகோணத்துக்கு சமானமான கஷேத்திரமே கிடையாது. வேடிக்கையா கும்பகோண மகாத்மியத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்நிய கஷேத்திர கிருதம் பாவம் கும்பகோணே வினசியதி, கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினசியதி. வேற எந்த கஷேத்திரத்துல பாபம் பண்ணினாலும் கும்பகோணம் போனா தீந்துடும். ஒரே ஒரு கேள்வி கேட்பா, கும்பகோணத்துல பண்ணினா அப்படின்னா கும்பகோணத்திலேயே அடங்கிடும். அப்ப கும்பகோணத்துல பண்ணின கஷேத்திரம் இன்னும் ஊருக்கு போகணும்னு சொல்லணும் இல்லையா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கஷேத்திரமா காவேரி மகாத்மியத்தாலேயே. அங்கே பகவான் சாரங்கபாணி இருக்கிறார், கும்பேஸ்வரர் இருக்கிறார். சிவ விஷ்ணு கஷேத்திரம், மகாட்சேத்திரம், நிறைய கஷேத்திரங்கள், கோவில் நிறைய இருக்கு அந்த ஊர்ல. திரிபதஸ்தாலம் இருக்கிறா இன்னைக்கும். அந்த சமீபத்துல ஒரு கிராமத்துல பல்லாக்கில யதிகள் சுவாமிகள் வந்துருக்கிறார். உள்ள அங்கே கிராமத்துக்குள்ள புகணும் அப்படிங்கும் பொழுதே மாலை பொழுது சூரியன் உதிச்சென்றுக்கிறான். ஒரு பையன் மாடு மேய்ச்சென்று கண்ணுகுட்டி மேய்ச்சென்று நிற்கிறான், கோபாலனை போல, பிராமண பையன். பல்லாக்கில் இருந்து கொண்டே அந்த பையனை பார்த்து கேட்கிறார், குழந்தை கும்பகோணம் எவ்வளவு தூரம் இருக்கு? அந்த சின்ன பையனை பண்ணினார், சூரியனை பாரும் என்ன பாரும் பேசாம போகும் அப்படின்னா. இவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. சூரியனை பாரும் என்ன பாரும் பேசாம போகும்னா என்ன நினைச்சார்? அவர் பெரிய நையாயிக்கார், பெரும்பாலுமே மாத்வால் தார்க்கிகாலா இருப்பார். ஏன் அப்படின்னா காரண காரியங்களை சொல்றான். இந்த ஆற்று சூரியன் மலைவாயில விழ போறதுங்கிற இடத்துல ஒரு அரியா பிள்ளை மாடு மேய்ச்சிட்டு இருந்தானா அவன் இருட்டுறதுக்குள்ள ஊருக்கு போறாப்புல இடத்துல தானே இருப்பான். இப்ப எவ்வளவு தூரம் கேட்பானே. இந்த பையனை நோட் பண்ணி விட்டார். இவன் சாமானிய இல்லை, இவன் சாஸ்திரம் சொல்லி கொடுத்தா மகா வித்வானாக வந்துடுவான் அப்படின்னு பிடிச்சு விட்டார். நேர கும்பகோணம் சேர்ந்தார். அந்த ஒரே ஒரு தாயார் இந்த குழந்தைக்கு, அந்த தாயார் தான் இதுக்கு சொத்து. அவளுக்கு இந்த குழந்தை ஒரே சொத்து. எல்லாரும் சேவிச்சா, பார்த்தார், இன்னாருடைய குழந்தைன்னு தெரிஞ்சு விட்டார். அந்த அம்மா பிட்சைக்கு கூப்பிட்டு அவரை. பிட்சைக்கு வந்திருக்கும் பொழுது உட்கார்ந்து கொண்டு எதிகள் தீர்த்தம் வாங்கினுட்டா. தீர்த்தம் வாங்கின்ற பிறகு கேட்கிறார், எனக்கு ஒண்ணு வேணும், அதை கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். எதிகளை கண்டா பயம் உண்டு. சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபமா நம்ம நினைப்போம். அந்த அம்மா கையை குபிச்சுட்டு எதை வேணாலும் தரேன், நீங்கள் பிட்சையை ஏத்துக்கணும், உன் புத்திரனை கொடு. அன்னைக்கு தெருவில் சொன்னானே அந்த பையன் தான். புத்திரனை கொடுனா எதுக்கு கொடுன்னு கேட்கிறாருன்னு தெரியும். ஏன்னா வாங்கிப்பார், ஏத்துப்பார், உபநயனம் பண்ணி வைப்பார், சாஸ்திரங்களை சொல்லி வைப்பார், சன்னியாசி ஆக்கிவிடுவார். வம்சத்துக்கு குழந்தை இருக்காது. அவளுடைய பரம்பரைக்கு அடுத்த குரு பீடத்துக்கு இவர் வந்துருவார். இருந்தாலும் அவ சொன்னது சொல்லபடி அப்படியே குருவுக்கு அர்ப்பணம்னால் தங்கள் இஷ்டம் தங்களுக்கு அர்ப்பணம் ஆயிடுச்சுன்னதும் பிட்சை ஏற்றுக்கொண்டு வாடா அம்பின்னு அழிச்சுன்னு வேண்டும் தன்னோட வச்சிருக்கிறார். சாஸ்திரார்த்தங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறார். ஆச்சு ஒரு மாசம் 2 மாசம் கும்பகோணத்திலேயே தங்கி இருக்கிறார். இப்படி இருந்துட்டு இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது வேற ஒரு பெரியவா மடாதிபதி, வியாசராய மடாதிபதி அங்க தங்கினார். 2 மடம் இருக்கு. அவ மடத்துல நிறைய துளசி கிடைக்கும்.
இந்த மடத்துக்கு பூஜைக்கு துளசி வேணும். இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த மடத்துல போய் துளசி பறிச்சேண்டு இங்க பூஜைக்கு கொண்டு வந்துடும். மடம்னாலே ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் அந்த மடத்து பையன் வந்து இந்த மடத்துல துளசி பறிக்கிறது, டாய் என்ன துளசி பறிச்சாங்க இல்ல பூஜைக்கு, பகவானுடைய பூஜைக்கு பறிச்ச துளசி கீழே வை போ அப்படின்னு. துளசிக்கையோ பறிச்சா எடுத்து இனிமே பறிக்கல, பறிச்சா எடுத்து ஒரு தளம் கூட வீணாக கூடாது. பறிக்கும் பொழுதே அதை வந்து தளமா பறிக்கணும். நீ புடிங்கன்னு வந்துட்டேன்னு சொன்னா அப்புறம் 5 துளசி மட்டிலும் பூஜை பண்ணிவிட்டு கட்டையை கீழே தள்ளக்கூடாது. துளசி சர்வாங்கமும் பகவானுக்கு பிரீத்திகரமானது. துளசி மண்ணுல கூட பகவானுக்கு இஷ்டமானதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். துளசி குச்சியில கூட பகவானுக்கு இஷ்டம்னு சொல்லியிருக்கு. பறிச்ச துளசி வீணாயிடக்கூடாது. இந்த பையன் என்ன பண்ணான், அந்த கூடையை அப்படியே கீழே வச்சுட்டான். கீழே வைன்னு சொன்னார் இல்லையா, கீழே வச்சுட்டான். சின்ன பையன் நல்ல தேஜஸ்வி, ஒரு மரத்தடியில் அப்படியே நின்று இருக்கு. அவரை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. மாமா தான் கோவிச்சுக்கிறார. அந்த மேனேஜர் சித்த நேரம் பார்த்தார். நம்ம போயிட்டா இந்த அம்பி போயிடுவான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவர் போயிட்டார். அந்த துளசி கூட எடுத்துன்னு வந்தார். அவர் ஏனால் நான் பறிச்சேன். மேனேஜர்லாம் அப்படிதான் வேகமா செய்வா. தான் பறிச்சேன், யார் பறிச்சா யார் செஞ்சான்னு சொல்ல மாட்டான். நேர கொண்டு ஆச்சாரியன் உபதேச பூஜைக்கு உட்காரும் பொழுது அப்படியே கொண்டு வச்சார். அவெல்லாம் அபரோட்ச ஞானிகளாச்சே. பூஜை பண்ணிட்டே இருக்கும் போது இந்த துளசியில் இப்படி கை வச்சார். உடனே எடுத்தார். ஓய், இது நிர்மால்ய துளசி, இது பூஜை பண்ணியாச்சே, இது நகத்தம். இல்ல இப்பொழுதுதான் பறிச்சது, இப்பொழுதுதான் பறிச்சு கொண்டு வந்து அது நிர்மால்யம் ஆயிடுத்தியா நகத்தம்.